பூஜை பாத்திரம் தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, லிக்யூடு எது இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று வச்சு நல்லா பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் பிசுக்கு இருக்கிறதுனால அந்த ஆயில் பிசுக்கு எடுக்கிறதுக்காக தான் நம்ம சோப்பு வச்சு வாஷ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் பிசுக்கு போனதுக்கப்புறம் சபீனா பவுடரும் லெமனும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்களா நல்லாவே பளிச்சுன்னு இருக்குங்க. நான் போன வாரம் தான் இந்த பூஜை பாத்திரம் கழுவியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் நான் வாரம் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேங்க. பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றும் போது அதில் பூ வச்சு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் நான் வாரம் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். நீங்களும் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சபீனா பவுடரும் லெமனும் வச்சு மட்டும் நீங்கள் பூஜை பாத்திரத்தை கழுவி பாருங்கள். உங்கள் பூஜை பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.